யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு வீடியோ எடுத்தாச்சு, அது உங்களுக்கு அப்டேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டைரக்ட் ஷோரூம் பாண்டிச்சேரியில் இருக்கு. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் தான் இருக்குது இந்த ஷோரூம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்காது, இருந்தாலும் சின்ன அளவில் சின்ன ஷோரூம்ஸ் தான் இருக்குது. மவுண்டோட வந்து கொஞ்சம் பெரிய ஷோரூம், கொஞ்சம் சின்ன ஷோரூம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நீங்கள் அங்கே பார்த்த மிஷின்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். பாண்டிச்சேரியில் மெயின் ஷோரூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட்ஸ் மிஷினும் நிறைய இருக்குது. இங்கே சார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டைலரிங் இன்ஸ்டியூட்க்கு வந்து மிஷின் சப்ளை பண்ணிவிட்டு நேராக போய் டெமோ கொடுக்குறாரு. உங்களுக்கு மிஷின்ஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் எங்கேனாச்சும் போய் நீங்கள் சேரணும், உங்களுக்கு மிஷின்ஸ் வந்து இங்கே வாங்கணும் அப்படின்னா சாரை கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லா மிஷினும் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகபட்சம் வந்து நாலேஜ் உங்களுக்கு வேணும், ஸ்விங் பற்றி நாலேஜ் தெரியல அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வேணும். எந்த மிஷின் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பேசிக் வாங்குறீங்களா, ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவார். நான் இப்போ வந்து சாரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேச வைக்கிறேன். வாட்ச் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து இப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். அவர் நான் தான். என் பேர் ஆண்டனி வினோத்குமார். எல்லாருக்கும் மதிய வணக்கம். ஏன்னா மதிய நேரத்தில் இப்போ ஷூட்டிங் எடுத்து அவர் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னா அவர் வந்து மிஷின்ஸை இப்போ தையல் மிஷின்ஸை பற்றி சொன்னார். அது எங்கே இருக்குது, அதை பற்றி என்னன்னு சொன்னார். பாண்டிச்சேரியில் தாங்க இருக்குது. இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் இருக்குது, கிட்ட தான், நீங்கள் நடந்தே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பெனியோட டைரக்ட் ஷோரூம். இங்கே வந்து எப்படின்னா வாரண்டி கரெக்டாக இருக்கும், சர்வீஸ் கரெக்டாக இருக்கும், நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. இதில் வந்து எப்படின்னா ஒரு 4 விதமான மிஷின்ஸ் இருக்குங்க. அதாவது சின்ன மிஷின், 2 விதமான சின்ன மிஷின்ஸ் இருக்குது. அதில் ஒன்று நார்மல் பெடல் டைப் பண்ணுற மிஷின்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று இந்த மாதிரி டைப் மிஷின்ஸ் ஒன்று இருக்குது. சின்ன மிஷின் வாங்கினா 2 வருஷம் வாரண்டி, அதுக்கு அடுத்த சைஸ் போனாக்க 1 இயர் வாரண்டி தான். பெரிய மிஷின்ஸ்லாம் வேணால் அதுக்கு 1 இயர் வாரண்டி தான். அதாவது வீட்டுக்கு தைக்கிற மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி தான். நம்ம வெளியே தைச்சு கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸுக்கெலாம் 1 இயர் வாரண்டி இருக்குங்க. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டார்டிங் ப்ரைஸு சின்ன மிஷின் வந்து 6,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 9,000 ரூபா அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மீடியமான சைஸ் வேணும், கொஞ்சம் வெளியே தைச்சு கொடுக்குற மாதிரி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 11,000 ரூபா 13,000 ரூபா வச்சா நல்ல மிஷினே கிடச்சிடும். மெரிட்ன்ற மாடலில் இருக்குது. ஸோ சிங்கர் மெரிட் இது 2 கம்பெனியும் ஒரே கம்பெனி தான், ஒரே பிராண்டு தான். அதை சிங்கர் மெரிட் 2ஆக பிரித்து தனித்தனி மாடலில் விடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு சின்ன மிஷின் மோட்ரு வேணுமா மோட்ரு இருக்குது, பெரிய மிஷின் மோட்ரு வேணுமா அதுக்கும் இருக்குது. சின்ன மிஷின் மோட்டருக்கு அந்த சின்ன மிஷினுக்கு என்ன ஸ்பீடு உள்ள மோட்ரு போட கரெக்டாக இருக்குமோ அந்த மோட்ரு கரெக்டாக இவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் பெரிய மிஷினுக்கும். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் மிஷின் கார்மெண்ட்ஸ் தைக்கிற மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் போனீங்கன்னாக்கா ஒரு 22,000 ரூபா வச்சா போதுங்க, வாங்கிடலாம் வித்து மோட்ரு. ஸோ அது வந்து பவர் சேவிங் இருக்குங்க. கரண்ட்டு நல்லா பவர் வந்து கம்மியாகிடும், உங்களுக்கு அதிகமாக கரண்ட் செலவு எடுக்காது. 2 டியூப்லைட் சார்ஜ் தான் எடுக்கும். மோட்ரு முன்ன மாதிரி பெரிய மோட்ரு கீழே வச்சுலாம் வரதில்லை, டைரெக்டாக மிஷினோட அட்டாச் பண்ணியாச்சு. ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மிஷின்ஸ் எல்லாம் வர தையலை விட அந்த மிஷினில் நல்லா பக்காவாக வரும் தையல். நீங்கள் நல்லா வெளியே தச்சு கொடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக மிஷினை ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா அந்த மிஷின் வாங்கினா பெஸ்ட்டு. இல்லை வீட்டுக்குன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டு. இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணாங்க. அதுவும் பாண்டிச்சேரி சரௌண்டிங்கில் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் பக்கத்துலேயே நாங்களே வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த மிஷினுக்கு என்னென்ன செய்யணும், அந்த மிஷினை என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மிஷினை பற்றி ஃபுல்லாக டெமோ சொல்லி கொடுத்துருவோம். அதுலேயும் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லி தருவோம். நேரில் வந்து மிஷினில் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன பணம் தப்பு பண்ணுவீங்க எல்லாமே சொல்லி தருவோம். அடுத்தது உங்களுக்கு ஃபுல்லாக கற்றுக்கணுமா, யூடியூப் பாருங்கள். யூடியூப் பார்த்துட்டு வந்து என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் ஷாப்புக்கு நேரில் வந்தீங்கன்னாக்கா மீதி இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு ஏன் வர சொல்கிறேன்னாக்கா, அந்த யூடியூப் பார்த்துட்டு வந்தால் அடுத்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஐடியாவோட வருவீங்க. நாங்கள் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதே மிஷின்ஸ், எங்கள் கம்பெனி மிஷின்ஸ் சிங்கர் மெரிட், இதே மிஷினை ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கும் இங்கே வாங்குறவங்களுக்கும் எப்படி சர்வீஸ்
ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஸோ பில்லோட மிஷினை தூக்கிட்டு மிஷினை மட்டும் இந்த மிஷின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா போதும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நாங்களே அதை சரி பண்ணி அந்த தப்பு எதனால் நடந்துச்சு அது எதனால் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லியே கொடுத்துருவோம். இதுதாங்க நேரில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் சர்வீஸ் பண்ணுறதுக்கும். நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணால் லேட் ஆகும், 3 days இல்லை 4 days அது மாதிரி ஆகும். நேரில் இருந்தால் அப்பயே முடிச்சிடும். கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளமாக நாங்கள் 2 days இல்லை 1 days டைம் கேட்போம். நீங்கள் நேர்லேயே வந்தாக்க நல்லது, மிஷினோட வந்தால் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மிஷினை வாங்கிட்டு கொஞ்ச நாள் தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அந்த பயம்லாம் வேண்டாம். 2 வருஷம் வாரண்டி இருக்குங்க, அது வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரீ தான். 2 வருஷம் வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் இங்கே வந்தால் சொல்லிக் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோங்க. இதாங்க சர்வீஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மிஷின்ஸ்லேயே ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, லாஸ்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் என்ன. எங்ககிட்ட இதுதான் பேசிக் மாடல். இந்த மாடல் நேம் பார்த்தீங்கன்னா சிங்கர் M2105. சிங்கர்ன்றது பிராண்டுங்க. இது இந்த கம்பெனி தான் நாங்கள் வச்சுருக்கோம், டைரக்ட் கம்பெனி ஷோரூம். இதில் M2105 ஒரு மாடலுங்க. இதுதான் 11,600ங்க. இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். உங்களுக்கு மீடியம் சைஸ் ஒரு 15,000 அந்த மாதிரிலாம் இருக்குங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாக்க 1.5 லட்சம் 1,20,000 அந்த அளவுக்குலாம் மிஷின்ஸ் இருக்குங்க. அதுக்கு மேலேயும் போகலாம். அதில் இப்போ இந்த மிஷின்ஸுக்கும் அந்த மிஷினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு மிஷினே போதுங்க. உங்களுக்கு பேசிக்காக வீட்டில் இப்போதைக்கு தேவையானது எல்லாமே பண்ண முடியும். பட்டன் தைக்கலாம், ஜிப்பு தைக்கலாம், காஜா அடிக்கலாம், எம்ப்ராய்டரி போடலாம், புடவை ஓரமும் அடிச்சுக்கலாம், ஓவர்லாக் மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக்ஸ் மிஷின்லேயே எல்லாமே பண்ண முடியுங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பெரிய கார்மெண்ட்ஸில் ஆர்டர் எடுத்து எம்ப்ராய்டரி போட்டு தரதுக்கு, பூ போட்டு தரதுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போட்டாங்க பெரிய மிஷின்ஸும் இருக்குங்க. எங்ககிட்ட 21,000 வரைக்கும் மிஷின்ஸ் இருக்குங்க. இதை தாண்டி நீங்கள் பார்க்குற மிஷின்ஸ் 80,000 1,20,000 மிஷின்ஸ்லாம் வேணுமா, அதெல்லாம் நீங்கள் லேப்டாப் கூட வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு பண்ணலாங்க. உங்கள் ஃபேஸே வரைஞ்சிரும், உங்களே வரைஞ்சி கொடுத்துரும். அது அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டை மாற்றி போட்டால் போதும், அதுவே எல்லாமே பண்ணி கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா நெக் டிசைன்ஸு அதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இந்த மிஷின்ஸுங்க. இப்போ பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸுங்க, அதாவது பெரிய மிஷின் சொல்லுவாங்க. எங்கள் கம்பெனிலே சிங்கர்லேயே ஒரு 4 விதமான பெரிய மிஷின்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது சிங்கர் 141Gங்க. இந்த மாடல் நீங்கள் வந்து 22,000 ரூபாய்க்கு வாங்கலாங்க எங்கள் கம்பெனி ஷோரூமில் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு. அது நார்மலாக துணி தைக்கிறதுக்கு, டைலர்களில் போட்டு ஃபுல்லாக தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. அடுத்து சொல்ல போது 2வது மாடலுங்க. அது வந்து 114Gங்க. இதுவும் அதே மிஷின் தாங்க. இது 500 ரூபா கம்மிங்க, 21,500 ரூபாங்க. அதுலேயும் நீங்கள் நார்மல் கிளாத்து, அதாவது இப்போ ஒரு மிஷின் சொன்னாலே நிறைய மாடல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 3 விதமான மாடல்ஸ் இருக்குங்க. அடுத்து அப்டேட் பண்ணி ஒரு சில மிஷின்ஸில் ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க, அதனால தான் ரேட் டிஃப்ரென்ஸ் மாறுதுங்க. ஸோ 22,000 ரூபாயில் 141G மாடல், 21,500 ரூபாயில் 114Gன்னு ஒரு மாடலுங்க. 3வது மாடல் என்னன்னா 9900 மாடல் இருக்குங்க. அதுவும் நீங்கள் துணி தைக்கிறதுக்கு நார்மலாக ஜீன்ஸ் கிளாத்து, அதாவது டைலர்களில் தைக்கிறதுக்கு 3 மாடல் யூஸ் பண்ணலாங்க. 4வது மாடல் இருக்குங்க. இது ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ரெக்ஸின், ஜூட் பேக்கு, லெதரு இதெல்லாம் தைக்கணும்னா அந்த லார்ஜ் ஹுக்குன்னு சொல்லுவாங்க, தையல் 8 விழுங்க. ஸோ பெரிய ஷட்டில், பெரிய பாபின் கேஸ் போடுவோம். ஜூட் பேக் தைக்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தையல் பிடிக்குங்க. ஸோ இது 4வது மாடலுங்க. நான் 4 மாடல் சொன்னேன். ஃபஸ்ட்டு சொன்ன 3 மாடல் நார்மலாக துணி தைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. லாஸ்ட்டாக சொன்னேன் 9900H, இந்த மாடல் தான் நீங்கள் லெதர் தைக்கிறதுக்கும் ஜூட் பேக் தைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுங்க. இது வந்து உங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்குங்க. அந்த 9900H இந்த மாடலில் நீங்கள் லெதர் தைப்பீங்க, ஜூட் பேக் தைப்பீங்க, எல்லாமே தைப்பீங்க. இதில் தைக்கிற மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன 3 மாடல், அந்த சிங்கர் 114G, 141G, 9900, இந்த 3 மாடலையுமே நீங்கள் அந்த மாதிரி லெதர்லாம் தைக்கணும் அப்படின்னாக்க அதுலேயும் பண்ணலாங்க. ஆனால் அந்த மிஷினை அப்டேட் பண்ணணுங்க.
எப்படின்னா அதில் பல்லுங்க ஃபஸ்ட்டு பல்லை மாற்றணும். அது பல்லுனா பல்லு மாற்றுங்க, அப்புறம் நீடில் பேட்டையும் மாற்றணுங்க. நீடில் பேட் மாற்றினா நம்ம ஹெவியான ஒர்க் செய்கிறோம்ல, அதாவது லெதர் வந்து நல்லா மொத்தமாக இருக்குங்க, ரெக்ஸின்லாம் மொத்தமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் தைக்கணுன்னாக்க மொத்தமான ஊசியும் வேணுங்க. ஸோ அந்த ஊசியை போடுறதுக்கு அந்த ஊசி எங்கே நிற்குதோ அந்த உலக்கையும் மாற்றணுங்க, அதாவது நீடில் பார்னு சொல்லுவாங்க. ஸோ நீடில் பாரு, ஊசி, நீடில் பிளேட்டு, பல்லுங்க, இதை மாற்றினா போதும். நீங்கள் 9900Hல என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அது அந்த நார்மல் மிஷின்ஸ் 141G 114 இதிலே பண்ணலாங்க. ஸோ அப்புறம் இந்த 4 மிஷின்ஸ்லேயே மெயின்டெனன்ஸை பற்றி இப்போ சொல்ல போகிறேங்க. எப்படின்னாக்க 0% மெயின்டெனன்ஸுங்க. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மல் பெடல் பண்ணுற மிஷின் தான் வாங்கினாக்க ஆயில் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. மிஷின் சூடாகும், சூடாக தங்கிட்டு ஆயில் போடுவீங்க. மிஷின் டைட்டாக இருந்துச்சுன்னா ஆயில் போடுவீங்க. இதில் எப்படின்னா நீங்கள் போய் ஆயில் போட வேண்டாம். மிஷினை தூக்கி பார்த்தா கீழே ஒரு டேங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேங்க்கில் ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயிலை ஊற்றி வச்சுட்டா போதுங்க. நம்ம எப்பப்பெல்லாம் தைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் ஆயில் உள்ளே போயிட்டு அதாவது மிஷினே உள்ளே ஆயில் எடுத்துக்கிட்டு போயிட்டு ரொட்டேஷன் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். ஆயில் சர்க்குலேஷன் உள்ளே நடந்துடுங்க. ஸோ ஃபுல்லாக போயிட்டு வந்துடுங்க. ஆயில் எப்போ மாற்றணும்னா ஒரு 6 months இல்லை ஒரு 7 மாதம் 8 மாதம். நீங்கள் மிஷினை தூக்கி பார்த்தாலே தெரியுங்க, ஆயில் புது ஆயில் வாங்கினா வெள்ளையாக இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னா அடுத்து எல்லோ கலரில் மாறுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அடுத்து ப்ரௌனாக மாறுங்க. ஸோ பைக் இன்ஜின் ஆயில் மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும், அடுத்து கருப்பாக அழுக்காயிடுங்க. அதே மாதிரி மிஷினை நீங்கள் தூக்கி பார்த்தா தெரியும், கீழே இருக்க ஆயில்ஸ் வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா கையாலேயே தொடச்சி இல்லை பஞ்சை வச்சு தொடச்சி போட்டுட்டு வேறு ஆயிலை வாங்கி ஊற்றிக்கோங்க. இல்லை இருக்கிற ஆயிலே நல்லா இருக்கா, ஆயில் கம்மியாக இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் ஆயில் வாங்கி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி பவர் ஸ்விங் ரொம்ப கம்மிங்க, 70%. ப்ளஸ் எல்இடி லைட்டோட வந்துடுங்க. ஸோ நைட்டுக்கெலாம் லைட் வந்து யூஸ் ஆகுதுங்க. சுத்தமாக இந்த உடம்பு வெளியே இருக்காதுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மிஷினை வாங்கும்போது பே பண்ணுற மெத்தடுங்க, அதாவது பேமெண்ட் மெத்தடுங்க. இப்போ ஒரு மிஷினை வாங்க போகிறீங்க, எந்தெந்த வழியில் பொருளை வாங்கலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் டெபிட் கார்டும் போட்டுக்கலாம், கூகுள் பே, ஃபோன்பே, எதை வேணால் எல்லா விதமான பேவும் பண்ணலாங்க இங்கே ஆன்லைன் மூலயமா. ப்ளஸ் கிரெடிட் கார்டு போட்டுக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க, அதில் ஏற்கனவே மெம்பராக இருக்கணும். பஜாஜ் ஃபினான்ஸ் ஏற்கனவே பொருள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸை போட்டுக்கலாங்க. காசே தேவையில்லைங்க, 0 பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மிஷின் வாங்குறீங்க, அந்த மிஷினோட ரேட்டு வந்து 10,000 ரூபா. ஸோ அந்த 10,000 ரூபாயை நீங்கள் வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் போட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னாக்க, அந்த 10,000 ரூபாயை 5 மாதமாக பிரித்து 2,000 ரூபா 2,000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் 5 மாதம் கட்டுவீங்க. அவ்வளோதான். இனிஷியல் பேமெண்ட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுங்க. நீங்கள் டெபிட் கார்டு போட்டாலும் சரி எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. கிரெடிட் கார்டில் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. நீங்கள் எந்த வகையில் பொருளை வாங்கினாலும் சரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே கிடையாதுங்க. மிஷின் ரேட் என்னவோ அதே அமௌண்ட்டு நீங்கள் வாங்குவீங்க எங்கிட்ட இருந்து. தேங்க்யூ விவர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு அழகாக டீட்டெயில்ஸ் பக்காவாக எடுத்து சொன்னார். இங்கே என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, என்ன மிஷின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொன்னார். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வேறு எங்கே போகிறேன்னு கண்டிப்பாக போடுறேன். அதிக வீடியோ வந்து உங்களுக்காக தான் போடுறேன். ஸ்விங் எங்கெங்கே சிங்கரோட ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சார்கிட்ட நம்ம எங்கெங்கே என்னென்ன எப்படி இன்ஸ்டியூட்டை பற்றி, இப்போ டைலரிங் மிஷின் வாங்குறீங்க, இன்ஸ்டியூட் வேணும், இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, இல்லை நம்ம ஆன்லைன் இன்ஸ்டியூட்டும் இருக்குது, சிங்கரோட டைரக்ட் ஆன்லைன் இன்ஸ்டியூட்டும் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு சிங்கர் ஆன்லைன் டைரெக்டாக போய் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, இங்கே லோக்கலில் இருக்கிற பக்கத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். லொக்கேஷனோட இருக்கும், உங்கள் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். சார் இப்போ ஆன்லைன் நம்ம சிங்கரோட டைரக்ட் ஆன்லைன் கிளாஸ் இருக்கா, அவைலபிள் இருக்கா? இருக்கு. நீங்கள் எங்ககிட்டே கற்றுக்கணும், ஏதாவது டைலரிங் கிளாஸ் ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்க எங்கள் கம்பெனிலே ஆன்லைனில் சிவி கிளாஸ் நடத்துகிறாங்க, டைலரிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. அந்த லிங்க்கு, அந்த சிங்கரோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சார் போடுவார், அதை பார்த்துக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் போடுற லிங்க்லேயே உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எத்தனை மணிக்கு டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் முடிக்கிறாங்க, என்னென்ன கோர்ஸ் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் அதிலே சொல்லுவாங்க. நீங்கள் அதை போய் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சார் நோன்னு சொன்னார், நியர்பை டைலரிங் கிளாஸ் இன்ஸ்டியூட் மட்டும் எங்கெங்கே இருக்குது,
சரௌண்டிங்கில் மட்டும் சிங்கிள் ஷாப் சரௌண்டிங்கில் மட்டும் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ ஷாப் அதோட லிங்க் மட்டும் சார் போடுவார். கான்டாக்ட் நம்பரும் போடுவார். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த டைலரிங் கிளாஸோட டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட ஃபேஷன் மேக்கர் இருக்கு, அதில் வந்து எனக்கு தைக்க தெரியல அப்படின்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக போடுறேன். அந்த எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா 820 இப்போ வந்த லேட்டஸ்ட் மாடல்லேருந்து எல்லாத்தோடைய டெமோவும் நான் போட்டிருக்கேன். தமிழ் அண்டு ஹிந்தி 2 லாங்குவேஜில் போட்டிருக்கிறேன். ஹிந்திலையும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் போகிறேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் அப்புறம் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம் வேற ஊர்ல. நன்றி, வணக்கம். வணக்கம்.